ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகுது டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 1. ஸோ இந்த ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே தான் இருக்கும். அதான் நார்மலாக 20 மினிட்ஸ் தான் எல்லா எபிசோடு இருக்கும். பட் இது வந்து 40 மினிட்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி நம்ம பார்க்க போகுது டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 1. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன காட்டுறாங்க அப்படின்னா ஸ்னேக்கர்ஸு விண்டர்ஸு அப்போ கூட பார்த்தா இந்த டீமன்ஸ் சேர்ந்துன்னு பார்த்தா ஒரு டீமனை ஃபாலோ பண்ணி ஒரு பழங்காலத்தில் ஒரு இடத்துக்கு பார்த்தா வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கர்ஸை சொல்கிறேன், நேற்று நான் இந்த டீமனை ஃபாலோ பண்ணி வந்தேன், ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விண்டர்ஸை வந்து கோபமாக சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நீ எப்படி அதை மிஸ் பண்ணலாம், யாரும் காற்றுலலாம் மறைய மாட்டாங்க, உன்னால் எப்படி அவங்கள தப்பிக்க விட முடியும்னு பார்த்தா சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஸ்னேக்கர்ஸ் தான் அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒரு பொண்ணை கை விட்டுட்டோன்னு சொல்ல, இந்த பக்கம் வந்து கீழே இருக்க டீமன்ஸ் நாங்கள் அந்த வில்லேஜை நல்லா தான் கண்காணிச்சோம், ஆனால் அப்போ கூட ஒரு பொண்ணை அதை தூக்கிட்டு போயிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்னேக்கர்ஸ் சொல்லிட்டு இருக்கப்போ கீழே பார்த்தா ஒரு டீமன் பார்த்தா பயங்கர ஸ்பீடாக ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே பார்த்தா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அப்படியே பார்த்தா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கப்போ அந்த டீமன் கண்டுபிடிச்சது யார் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. நான் தப்பு பண்ணிட்டேன், இவங்களை அப்பயே கொண்டு இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டீமன் பார்த்தா யோசிச்சுட்டு நேராக என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக அந்த ஒரு கேசல்குள்ளே பார்த்தா உள்ளே போயிடுது. இது ஃபாலோ பண்ணி இவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா கேசல்குள்ளே வராங்க. அங்கே பார்த்தா டீமன் பட்டாளமே பார்த்தா கிடக்குது. சும்மா எல்லா டீமன்ஸும் பார்த்தா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பட் இந்த பக்கம் பார்த்தா ஸ்னேக்கர்ஸோ விண்டர்ஸோ போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க எல்லாரையும். பட் அந்த 2 டீமன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா மூச்சு கூட விட முடியல, ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தா டீமன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, இவங்களால பார்த்தா சமாளிக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி பார்த்தா விண்டர்ஸோ பார்த்தா ஸ்னேக்கர்ஸ் 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எல்லா டீமன்ஸையும் பார்த்தா போட்டு தள்ளுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தா போட்டு தள்ளிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் 2 பேர் பார்த்தா இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, நீங்கள் 2 பேர் இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்ல, இவங்க 2 பேர் ஒன்றே அப்படின்னா எங்களால் விட்டு போக முடியாது, நீங்கள் வந்து இருக்கிறத தான் நாங்களும் இருப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா சொல்ல, இந்த பக்கம் வந்து விண்டர்ஸ் நீங்கள் இருக்கிறது தான் எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, நீங்கள் போயிடுங்கன்னு சொல்ல, ஸோ அவங்க 2 பேர் பார்த்தா போயிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேர் பார்த்தா எங்கே டீமன்ஸ் இருக்குன்னு பார்த்தா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்த்தா இந்த மாதிரி வந்து கத்துற சத்து கேட்குது, ஹெல்ப்னு. ஸோ உடனே விண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா அதை காப்பாற்ற போகாது. அங்கே பார்த்தா டீமன் பட்டாலுமே இருக்குது, அவ்வளோ டீமன்ஸு. பட் எதுக்கும் பயப்படாமல் நேராக பார்த்தா செகண்ட் ஃபார்ம், அதாவது விண்ட் பிரீத்திங் செகண்ட் ஃபார்மை யூஸ் பண்ணி எல்லா டீமன்ஸையும் அசால்ட்டாக போட்டு தள்ளுறாரு. இன்னொரு டீமன்ஸ் வர நம்ம ஸ்னேக் சடனாக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தா ஸ்னேக் பிரீத்திங் 5th ஃபார்ம்னு சொல்லிட்டு எல்லா டீமன்ஸையும் போட்டு தள்ளுறாங்க. ஸோ இந்த பக்கம் விண்டர்ஸ் நான் உன்னை ஹெல்ப் பண்ணவே கேட்கலையேன்னு சொல்ல, அங்கப்போ அந்த பொண்ணை தூக்கிட்டு போகுது, வா நம்ம பிடிக்கலாம்னு சொல்ல அந்த டீமன்ஸை பார்த்தா பார்த்துது. ஸோ அந்த டீமன் பார்த்தா ஓட ஆரம்பிக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தா விண்டர்ஸும் நீ மட்டும் ஓடுற நிறுத்தல நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா பேசிகிட்டு இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்தா பேசிகிட்டே பார்த்தா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்தா வத டீமன்ஸ் எல்லாம் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறது கொடுமா. ஸோ இந்த மாதிரி பார்த்தா அந்த டீமனு பார்த்தா தப்பிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தா தப்பிச்சுட்டு நேராக பார்த்தா மாடிக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா அவ்வளோ டீமன்ஸ் மேலே ஏற ஆரம்பிக்குது. ஸோ விண்டர்ஸாவும் ஸ்னேக்கர்ஸாவும் என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன இருந்தால் விண்டர்ஸை வந்து நான் இதை பார்த்துக்க, நீ இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் இந்த இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்னேக்கர்ஸை சொல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தா அவருக்கு வந்து நேராக மேலே போகாது. ஸோ ஸ்னேக்கர்ஸை பார்த்தா அங்கே இருக்க டீமன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா அந்த டீமன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, நேராக அந்த பொண்ணை தூக்கிட்டு ரொம்ப ஹைட்டாக போயிடுது. ஸோ நேராக விண்டர்ஸ் அப்போ தான் வந்து அங்கே பார்த்தா டீமன் நிறையவே பண்ண கிடக்குது. ஸோ அவ்வளோதான், அந்த டீமன் பண்ண சொல்லுது அவனை அட்டாக் பண்ணுறான்னு சொல்ல, அவர் பண்ணா மாசாக பண்ணா நிற்காது. ஸோ எல்லா டீமன்ஸும் பண்ணால் வர ஆரம்பிக்குது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அடி பார்ப்பாங்க, சும்மா ரத்தம் தான் தெரிச்சும் அந்த இடத்துல. இதை பார்த்து டீமனே மதண்டுது, யாரு சாமி நீனு. அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன வந்து அந்த பொண்ணுக்கே போட ஸ்னேக்கர்ஸியாக மாசாக பார்த்தா அந்த பொண்ணை பார்த்தா பிடிக்காது. இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை பிடிச்ச உடனே பார்த்தா டீமன் பார்த்தா ஓட ஆரம்பிக்குது, இதான்டா சான்ஸ்னு. ஆனால் விண்டர்ஸோ ஸ்னேக்கர்ஸோ 2 பேருமே பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பார்த்தா இன்ஃபினிட்டி காசல் வரும், 2 பேர் பார்த்து மதண்டுருவானுங்க. அங்கே பார்த்தா டீமன் எக்கச்சக்கமாக கிடக்கும். பட் எதையுமே கட்டுக்காமல் பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தா டீமனை பார்த்தா விண்டர்ஸை கொள்ள வர அப்படியே பார்த்தா அந்த விட்டு மறைஞ்சிடும். அது 2 பேருமே பார்த்துட்டு அது என்னன்னு பார்த்தியா, அது என்ன இடம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே பார்த்தா தெரில. ஆனால் அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேர் பார்த்தா மறந்துட்டானுங்க அந்த இடத்த விட்டு. இந்த பக்கம் பார்த்தா கணா பார்த்தா அந்த மிஷினை பார்த்தா முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா வந்துட்டுருக்கா. அப்படியே பார்த்தா நேராக வீட்டுக்கு வரா. அந்த பக்கம் பார்த்தா பட்டர்ஃப்ளை மேன்ஷன் தான் பார்த்தா வந்துட்டுருக்கா. அவரு பார்த்தா நேராக சின்னப்போ தான் கூட்டின்னு போகிறா. இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸ்வாத் வித் வில்லேஜை பார்த்தா நான் நினச்சது தான் பார்த்தா நடந்திருக்கு. ஏன்னா பார்த்தா டான்ஜோ நசுக்கோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷிராஸ் எல்லாம் சேர்ந்து தான் பார்த்தா அப்போ மூணை பார்த்தா கொல்ல முடிஞ்சிருக்கு. அதையும் தாண்டி நசுக்கோவால் பார்த்தா வெயிலையும் பார்த்தா நடக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக பார்த்தா இதுதான் நம்மளுக்கான பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நசுக்கோவால் வெயிலில் நடக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த முசானுக்கும் பார்த்தா தெரியும். ஸோ அவன் கண்டிப்பாக நசுக்கோவை அடையிறதுக்காக பார்த்தா நிறைய டீமனை பார்த்தா அனுப்புவான். ஏன்னா அவனும் பார்த்தா வெயிலில் நடக்கணும்
இருக்கணும், அவனும் பார்த்தா சுகதமாக இருக்கணும்னு. ஸோ எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் நான் இப்போ போக முடியாது, ஏன்னா நான் இப்போ அஷிதா மீட்டிங் போகிறேன். அதனால் நீ தான் பார்த்தா அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்ல இந்த பக்கம் பார்த்தா டான்ஜோவை காட்டுறாங்க. இப்போ டான்ஜோ சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து உண்மையிலே அவங்க 2 பேர் எல்லாரும் பார்த்தா வில்லேஜை மாற்ற போகிறாங்கன்னு சொல்ல இந்த பக்கம் பார்த்தா ஸ்வாத் வில்லேஜ் எல்லாம் பார்த்தா மாற்ற போகிறாங்க ஆட்கள்லாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தா கோடு சொல்கிறேன் இந்த மாதிரி ஆமாம் அந்த வில்லேஜில் மாற்ற போகிறாங்க, ஏன்னா அங்கே டீமன்ஸ் இன்னும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வில்லேஜ் எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணிவிட்டு எல்லாரும் பார்த்தா வேறு வில்லேஜுக்கு பார்த்தா ஷிஃப்ட் ஆக போகிறாங்கன்னு சொல்ல. ஸோ அதுக்கு இன்னும் மெயினான விஷயம்னா 2 அப்பாயின்மெண்ட் பண்ணால் அந்த வில்லேஜுக்கு வந்திருக்கு. அதுதான் பார்த்தா இங்கே அதிசயமாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா இந்த டிமன்ஸும் வரல, அது வரைக்கும் சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போன வேலையில் நம்மளுக்கு எந்த காயம் பெருசாக ஏற்படல சொல்ல. ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது உண்மை தான் சொல்லிட்டு டான்ஜோ அப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டே இப்போ தான் சொல்கிறான். ஏன்னா அந்த 2 அப்பாயின்மெண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா டான்ஜோ சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் அது உண்மை தான். அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த கார்டினா வில்லேஜஸ் எல்லாத்தையும் இப்போ தான் மறைச்சிட்டு வேறு எங்கேயும் இப்போ தான் வாழ போகிறாங்க. அப்போ தான் டீமன்ஸ் கையிலேருந்து மாட்டாமல் இருப்பாங்கன்னு சொல்ல. இப்போ தான் கோட் கேட்க அந்த மாதிரி வந்து நீ 7 நாள் கழிச்சு இவ்வளோ அதிகமாக சாப்பிடுதே உனக்கு எதுவும் ஆகாதான்னு கேட்க இல்லை எனக்கு எதுவும் ஆகாது, நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா டான்ஜோ ரொம்ப சாப்பிட ஆரம்பிக்கிறான். இவங்களை பார்த்தா எனக்கு லவ்ஷனால ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் டான்ஜோ பார்த்தா க்யூட்டாக பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி பார்த்தா கோட் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து அது மிஸ்டர் ஷோ லவ் ஷோ 2 பேரும் பார்த்தா 2 நாள் க்யூர் ஆகிட்டாங்களாமா சொல்ல. ஆமாம் அதனால தான் அவங்க மேலே எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா டான்ஜோ சொல்லிட்டு சாப்பிட்டுங்க தான். இதை பார்த்துட்டு நீயும் அவங்கள மாதிரி ஆகிடுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே பார்த்தா சாப்பிட்றத பார்த்தா பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தா சொல்லிட்டு இருக்கப்போ ஆமாம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆமாம் உன் தங்கச்சி அதுக்கு ஒரு பவர் கட்சிக்குதாமே. ஆமாவா கேட்க ஆமாம் அவளால் இப்போ வெயிலையும் நடக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் பார்த்தா ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்க 3rd சீசன் நடந்தது. அப்படியே பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போமா அவளை யாரும் நோட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து அவளை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி இப்போ தான் டான்ஜோ பேசிகிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தா பேசிகிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் பார்த்தா கோட்டு பார்த்தா ஒரு மாதிரி தான் பார்த்துனுங்க தான். பார்த்தா பார்த்துட்டு இருக்கப்போ என்ன வச்சு தெரியல டான்ஜோ பார்த்தா சன்னா பார்த்தா வாயிலேருந்து வந்து துப்பிடுவான். அப்படியே தொண்டையில் பார்த்தா அடிச்சுக்கும். பார்த்து பொறுமையாக சாப்பிடுதான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து சொல்கிறான். இந்த மாதிரி வந்து ஒரு தங்கச்சி பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா கடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே பார்த்தா மாறி இருக்குது. அதாவது எல்லா இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்தா அலர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அஷிதா மீட்டிங் மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டான்ஜோ கிட்ட பார்த்தா சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அஷிதா மீட்டிங் பார்த்தா நடக்குது. இந்த பக்கம் எல்லா அஷியாஸும் பார்த்தா மீட்டிங்காக பார்த்தா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டாஷியா கேட்க இந்த மாதிரி வந்து நீங்கள் 2 அப்பாயின்மெண்ட் சமாளிச்சிங்களா கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 3rd சீசன் வந்து பார்த்தா சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அது சூப்பராக இருந்துச்சு பார்த்தா லவோஷியா சொல்ல. சார் நானும் பார்த்தா அந்த இது இருக்கணும், நான் இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் மாட்ட மாட்டேங்குதுன்னு விண்டாஷியா அப்போ தான் கவலைப்பட்டுனுக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்னேக் அஷியா அப்போ உங்கள் 2 பேருக்கு எதுவும் ஆகலையான்னு கேட்க இல்லை நாங்கள் 2 பேரும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டோம்னு சொல்ல. என் மேலே எவ்வளோ பாசம் இவனுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் லவோஷியா பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மிஸ்டோ பார்த்தா இந்த மாதிரி வந்து என்னோட பவர் பார்த்தா ஃபுல்லாக ரெக்கவர் ஆகல, நான் இன்னும் 100% ரெக்கவர் ஆகல, பட் நான் ரெக்கவர் ஆகிட்டேன்னு கொஞ்சம் சொல்ல. இந்த பக்கம் ஸ்டோன் அஷியாவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் 2 பேர் 2 அப்பாயின்மெண்ட் சமாளிச்சிக்கிங்க அதுவே போதும்னு சொல்ல. இந்த பக்கம் பார்த்தா டோமியாக்காவை காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் ஸ்டோன் அஷியாவும் கவலைப்படாதீங்க இந்த மீட்டிங் ஆரம்பிக்க போது சொல்ல. இந்த பக்கம் வந்து ஷினோபு சொல்கிறாங்க. அவன் இது மீட்டிங் எதுக்குன்னு பார்த்தா கேட்குறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா இந்த பக்கம் வந்து டோமியாக்கா சொல்கிறாரு இவங்க 2 பேர் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டாங்களே அதை பற்றி தான் பார்த்தா அதை பேச போகிறாங்கன்னு சொல்ல. அந்த 2 மீட்டிங்கில் பார்த்தா லீடர் வராமல் அவங்க லீடர் கூட இருப்பாங்களே 2 லேடிஸ் வராங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் லீடரால் வர முடியல, அதனால் வந்து இந்த மீட்டிங்கை நாங்கள் தான் நடத்த போகணும்னு பார்த்தா சொல்ல. எல்லாருக்குமே இப்போ எல்லா அஷியாஸுக்கும் பார்த்தா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி தான் அந்த மாதிரி வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தா ஸ்டோன் அஷியாவும் கவலைப்படாதீங்க நம்ம லீடருக்காக நான் ப்ரே பண்ணிக்கலன்னு பார்த்தா சொல்ல. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அஷியாஸையும் இப்போ தான் காட்டுறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டீமன் பண்ண வந்திருக்கு, அந்த டீமன் பார்த்தா சன்லேயே பார்த்தா நடக்கும், அது நமக்கு டேஞ்சராக இருக்குன்னு சொல்ல. நம்ம நர்ஸுக்கோ இதை பார்த்தா மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டீமன் இருக்குது, நம்ம இதை முசான் கண்டிப்பாக வருவான், ஸோ அதாவது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து போன சீசன் அந்த மாதிரி மிஸ்டர் ஷியாவும் சோனா ஷியாவும் பார்த்திங்கன்னா மார்க்கை பார்த்தா அவைக்கன் பண்ணியிருக்காங்க. அந்த மார்க்கில் அவைக்கன் பண்ணதுனால தான் உங்களுக்கு பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்குன்னு சொன்ன உடனே அவங்க 2 பேருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நடந்ததே உங்களுக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தா ஓல்ட் ஏஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் அவைக்கன் பண்ணார். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் யூஸர். அவர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ஸ்டைலை கண்டுபிடிச்சார். அவர் தலையில் கூட ஒரு மார்க் இருக்குன்னு யார் மென்ஷன் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியும். ஸோ அவரை பற்றி பார்த்தா பேசுகிறாங்க. அவர் தான் முசானை கிட்டத்தட்ட கொள்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல. இந்த பக்கம் வந்து விண்டாஷியாவும் இப்படி ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ தான் கேள்விப்படுறேன் அவர் சொல்ல. இவங்களும் அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மார்க்கை பற்றி எனக்கு செய்ய தெரியல, இந்த மாதிரி இந்த மார்க்கை பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்காக சொல்கிறோம் இந்த ஏன்னா இந்த மார்க் வந்து எல்லோரும் பார்த்தா இந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே, ஏன் இந்த மார்க் எங்களுக்கு வரலன்னு. ஸோ அதனால கூட மார்ச்சிருக்கலான்னு பார்த்தா அவங்க சொல்ல. அப்படி கூட சொல்கிறேன் அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் இந்த மார்க் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் பார்த்தா அவைக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த மார்க்கை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மார்க் பார்த்தீங்கன்னா மறைக்க கூட ட்ரை பண்ணுறாங்க. எப்படி தான் இருந்தாலும் இது வந்து ஓல்டேஜ் ஜென்ரேஷனில் பார்த்தா நடந்த விஷயம்.
ஸோ இதை பற்றி பார்த்தா நமக்கு இன்னும் சரியாக தெரிலனாலும் இந்த மார்க் பற்றி நமக்கு இன்னும் டீட்டெயில் பண்ண தெரியாது. இந்த மார்க் யாருக்கு வருதோ அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா கூடிய சீக்கிரம் அந்த மார்க் அவேக்கன் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டை கண்டுபிடிச்சி அவரோட நோட்டில் தான் பார்த்தா இது விஷயமே இருக்குன்னு சொல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆனால் இந்த மார்க்கை பார்த்தீங்கன்னா ஒருத்த அவேக்கன் பண்ணி இன்னும் அஷிதா கூட கிடையாது, அவன் தான் டான்ஜிரோ. நான் அவங்ககிட்ட போய் இந்த மார்க் அவேக்கன் நானே கேட்டோம், ஆனால் அவன் கிட்ட இருந்து அவ்வளோ டீட்டெயில் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை, உங்கள் 2 பேர்கிட்ட இப்போ மார்க் அவேக்கன் ஆயிருக்கு. ஸோ உங்ககிட்ட இருந்து பார்த்தா தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஸோ தயவு செஞ்சு அதை பார்த்தா நீங்கள் கிட்ட சொல்லுங்கன்னு பார்த்தா அவங்க தனியோட கேட்க இந்த பக்கம் வந்தால் லவ்வாசி இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு அவங்க ஆர்வமாக சொல்ல பார்த்தா அவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியல. அவ்வளோதான் என்ன படிச்சுங்க நான் தப்பாக சொல்லிட்டு பார்த்தேன். இந்த மாதிரி பார்த்தா மன்னிப்பு கேட்க ஸோ எல்லாரும் பார்த்தா ஐயோ போச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தா யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ இவளுக்கும் டான்ஜிரோட நிலமை தான், இவளுக்கு எது தருதுன்னு சொல்ல மிஸ்டர் அஷியா வந்து புத்திசாலிங்க தான். இந்த மாதிரி வந்து நான் அந்த மார்க் எனக்கு எப்படி அவைக்கினாச்சு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து அந்த டைமில் வந்து இன்னொரு சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி டீமனை அட்டாக் பண்ணி அந்த டைமில் வந்து நான் அப்போ தான் அசைய நிலைமையில் இருந்தேன். அப்போ எனக்கு பார்த்தா நிறைய விஷுவல்ஸாக பார்த்தா ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி தெரிய ஆரம்பித்த உடனே பார்த்தா அந்த விஷுவல்ஸ் தெரிய ஆரம்பிச்சதை பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தா சரியாக பார்த்தா அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதாவது என்ன பார்த்தா ஒரு விஷயத்தை பார்த்தா சரியாக திங்க் பண்ண முடியல. அந்த விஷுவல்ஸ் பார்த்தா எனக்கு மாறி பண்ண வச்சுது. அந்த டைமில் பார்த்தா எனக்கு கண்ணில் தெரிஞ்சது அப்படின்றது ஒரே விஷயம் தான். அதுதான் ஒரு பையன் வந்து என்னை காப்பாற்ற வந்துருப்பான். அதுக்கு பின்னாடி பார்த்தா டீமன் வந்துருக்கும். ஸோ அவள் இருக்கும் பார்த்தா ஆபத்து இருக்குன்னு பார்த்தா அந்த டைமில் பார்த்தா யோசிச்சு என்ன ஆச்சுன்னா நம்ம ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக துடிக்க ஆரம்பிச்சிது. என்னோட டெம்பரேச்சர் பார்த்தா பயங்கர ஹையாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இது வரைக்கும் நாம ஹியூமனுக்கு வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குமோ அதை விட கொடூரமாக பார்த்தா அடிச்சிது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் பார்த்தா ஷினோபு கேட்குறாங்க அந்த டைமில் எப்படி உன்னால் அசைய முடிஞ்சதுன்னு பார்த்தா கேட்க ஆமாம் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பார்த்தா எனக்கு அவேக்கனாச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பார்த்தா ஆகி அந்த டைமில் தான் அந்த மார்க் அவேக்கனாகி நான் அந்த டீமனை பார்த்தா போட்டு தள்ள வேண்டியதாக போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா மிஸ்டர் அஷியா சொல்லிட்டு இருக்கேன். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி வந்து அந்த மார்க் அவேக்கன் ஆகிற டைமில் வந்து யாரும் இறந்துட்டாங்கன்னா அவங்க மார்க்கும் பார்த்தா கிடைக்காது, அந்த இடத்த பார்த்தா அவங்க சாவதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அது சரி உன்னோட பாடி எப்படி அவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு எப்படி உன்னால் சொல்ல முடியும்னு சொல்ல அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நான் பட்டர்ஃப்ளை மேன்ஷனில் இருந்தப்போ அந்த டைமில் எனக்கு உடம்பு சரியாமல் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெர்மாமீட்டரில் செக் பண்ணப்போ எனக்கு 101 டிகிரி இருந்துச்சு. அதே ஹீட்டை தான் நான் அந்த டைம்லேயும் ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் இப்போ தான் கரெக்டாக கெஸ் பண்ண முடிஞ்சது சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா விண்டாசி ஆகும் அப்படின்னா அந்த மார்க் அவேக்கன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமானு சொல்ல இந்த பக்கம் டோமி அக்காவும் ஆமாம் நான் சொல்ல அப்போ விண்டாசி உன்னை பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா சொல்லிட்டு இருக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தா சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கூடிய சீக்கிரம் எல்லாமே அந்த மார்க் அவேக்கன் ஆகணும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு வந்து அந்த மார்க் சீக்கிரமாக அவேக்கன் பண்ணணும்னு சொல்ல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தா யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி அதை அவேக்கன் பண்ணுறதுன்னு. ஏன்னா இவங்களுக்கே பார்த்தா அவங்க சொல்கிற வச்சு பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் லீடரை பார்த்தா கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்கள் சொல்ல சரின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 2 பேர் பார்த்தா அவேக்கன் பண்ணோம். பட் இது ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ரூல்ஸை சொல்லுவாங்க. அதை கேட்டு பார்த்தா எல்லாருமே பார்த்தா ஷாக் ஆவாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கும் சொல்ல அப்படியே பார்த்தா சீனு கட்டாய் எல்லாம் 2 பேர் தான் இறந்து போயிடுவாங்க. ஸோ லேடி போயிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா சொல்லிட்டு இப்போ தான் உட்காந்துட்டு நம்ம டோமி அக்கா இறந்து போகலாம். சரி லேடியே போயிட்டாங்க அப்போ நான் எதுக்கு சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் வந்து விட்டாச்சு ஆகும் எங்கடா போத இந்த மாதிரி வந்து நீங்கள் அவங்க சொன்ன ரூல்ஸுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்ல இந்த மாதிரி வந்து பார்த்தா எல்லோரும் சொல்கிறாங்க. ஸ்னேக் அஷியா சொல்கிறாரு நீ ஒரு அஷிதாடா அஷிதா மாதிரி நடந்துக்கூடாதுன்னு பண்ண சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு பார்த்தா சொல்லிட்டு இருக்காரு. டோமி அக்கா பார்த்தா இறந்து போகிறான். டோமி அக்கா இந்த மாதிரி பார்த்தா இறந்து போவான்னு சொல்ல இந்த மாதிரி பார்த்தா அவள் கண்டுக்காமல் போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து விண்டாஸும் கோவமாய் நீ எங்கடா போத இந்த மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ எங்கே போகன்னு கேட்க இந்த பக்கம் டோமி அக்காவும் நான் அவங்கள மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா விண்டாசி ஆகும் அதனால் அப்படின்னா நீ எங்களுக்கு கீழ்த்தனமாக நடத்துவியா, நீ எங்களை மாதிரி தான், நீ எப்படி எங்களுக்கு கீழ்த்தனமாக நடத்தலாம்னு சொல்ல சண்டை போட ஆரம்பிக்க. இந்த பக்கம் பார்த்தா லவோஷியா தடுக்க பார்க்குறாங்க. அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அஷியா ஒரு கை தட்டுவது பாருங்க ஒரு ஐ ப்ரெஷர் அப்படி ஃபீல் ஆகும். அப்படியே எல்லோரும் உட்காருங்க இன்னும் மீட்டிங் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தா ஸ்டோன் அஷியா சொல்ல அப்படியே பார்த்தா இந்த எபிசோடு பார்த்தா முடியுது. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டுங்க அப்போ என்ன எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கூட சொல்லுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும். பட் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.